Hi guys, praise the Lord guys. Welcome to Trending Kitchen. இப்போ நாங்க புதுசா ஒரு ஐஸ்கிரீம் தயார் பண்றோம் guys. இப்போ அது எப்படின்னா அதுக்கு பேர் வெண்ணிலா ஐஸ்கிரீம். இது நாங்க நீங்க கடையில சாப்பிட்டுருப்பீங்க, எவ்வளவு இடத்துல சாப்பிட்டுருப்பீங்க. அது டேஸ்ட் வைஸ்ல எப்படி இருக்கோ தெரியாது. ஆனா இப்போ நாங்க இது செஞ்சு இது பண்றது நீங்க ஒரு வாட்டி நீங்க செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் உங்களோட இதெல்லாம் தெரியும். இப்போ எப்படி செஞ்சிருக்காங்க, அது டேஸ்ட் எப்படி இருக்கு, இது டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ முதல்ல இதுக்கு தேவையான தேவையான பொருளை சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு 1.5 லிட்டர் பால். அடுத்தது இதுல 1 டீஸ்பூன் போட்டு ஃப்ரெண்ட்ஸ், இதுல 1 டீஸ்பூன் இதுக்கு தேவையான பொருள் 1/2 லிட்டர் பால், 1 டீஸ்பூன் கோதுமை மாவு, கொஞ்சம் ஒரு 4 ஏலக்காய், ஒரு 4-5 டீஸ்பூன் தேவையான அளவு சர்க்கரை. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருள். முதல்ல நம்ம என்ன பண்ணணும், நம்ம பால் கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், 1 டீஸ்பூன் எடுத்து நம்ம தண்ணி கட்டி இல்லாம 1 டீஸ்பூன் எடுத்து மாவு போட்டு தண்ணியை ஊத்தி கரைச்சி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுல ஒரு கட்டி இருந்தா கூட பால் இதாயிடும், ஐஸ்கிரீமும் ஃபேவரட் இது வராது, அந்த டேஸ்ட் வராது. அதனால ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் இது வச்சிருக்கிறேன், செஞ்சு தனியா வச்சிருக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம ஒரு கிண்ணத்துல பாத்திரத்தை வச்சு 1/2 லிட்டர் பாலை ஊத்தி நம்ம கொதிக்க விடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாருங்க, கொதிக்குது. இது நல்லா கொஞ்சம் புஷ்ன்னு சவுண்ட் வரணும். அது ஃபுல்லா கொதிக்கிறது உங்களுக்கு இதை பாருங்க வருது பாருங்க. இது மாதிரி வந்துட்டு இருக்கும் போது அடி பிடிக்காத கிண்டிட்டு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஒரு பெரிய ஒரு இதுல ஒரு இது. அதனால இது கிண்டிட்டே இருக்கும் போது அந்த பதம் வரும்போது நமக்கே தெரியும் அது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த இது இருக்குறீங்களா, நம்ம கரைச்சி வச்சிருக்கீங்களா இந்த கோதுமை மாவு, இந்த கிரேவியை அதுல ஊத்திடணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். ஊத்திட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு சர்க்கரை, அதுக்கப்புறம் ஏலக்காய் போட்டு இது பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடணும், உங்களுக்கு ஒரு தேவையானது ஒண்ணு சொல்லிடுறேன். 8 மணி நேரம் நம்ம ஃப்ரீசர்ல வச்சிடணும், ஃப்ரீசர்ல வச்சிடணும். 8 மணி நேரம் கரெக்டா எடுத்து அதுக்கப்புறம் நீங்க பாருங்க அது ஃபுல்லா மெல்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க எடுத்து சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோடைய இது செய்முறை. இது இவ்வளவுதான். உங்களுக்கு இதுல உங்களுக்கு ஏதாவது இதுல தெரியல அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்க போடுங்க. அப்பதான் நாங்க நீங்க போட்டாதான் நாங்க மேற்கொண்டு நாங்க வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பா இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்ப பாருங்க, இப்ப இதுக்கு பால் கொதிச்சுட்டு இருக்கு. ஓகேங்களா? கொஞ்ச நேரம் அது இதாகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாருங்க, இப்ப இது நம்ம ஒரு இது பதத்துக்கு வந்துருச்சு. அந்த பால் நம்ம இது பண்ணிட்டே இருக்கிறீங்களா, கிண்டி விட்டுட்டே இருக்கும் போது அந்த பதத்துக்கு வந்துருச்சு இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்ப நம்ம என்ன பண்ணணும், சுகர் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? சுகர் ஆட் பண்ணணும். இதுல நமக்கு போதுமான அளவு ஒரு 4 டீஸ்பூன் ஆட் பண்ணாவே போதும். இந்த பாருங்க 1 2 3 4. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதை நீங்க ஆட் பண்ணணும். இதுவே இது கரெக்டா இருக்கும். அது கம்மியா இருந்தாலும் கூட இது கரெக்டா இருக்கும். இது பதம் கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? இது அப்படி நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நடுவுல ஒரு சின்ன குறிப்பு. இப்போ நம்ம ஏலக்காய் போடணும். ஏலக்காய்ல மேல இருக்க கவர் தூள் இருக்குங்களா, அதை ரிமூவ் பண்ணிடுங்க. அதை ரிமூவ் பண்ணிட்டு அதுல உள்ள சீட்ஸை மட்டும் நாங்க எடுத்து வச்சிருக்கிறோம். இதை தான் நம்ம மேல போடணும். ஓகேங்களா? இதை போட போறோம். இதை பாருங்க, இதையும் பாருங்க. ஓகேங்களா? இதாயிட்டு அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கோம், ஒரு சின்ன குறிப்பு ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு தெரியாதுன்ட்டு. நம்ம இப்ப அடுத்தது இப்ப கோதுமை மாவு ஊத்த போறோம். அந்த தண்ணியை நம்ம அந்த கலவையை ஊத்த போறோம் உள்ள. அப்படி ஊத்தும் போது நீங்க அப்படியே இருந்துடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்க அந்த கரண்டியை வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். நீங்க கிண்டாம விட்டோம்னா உள்ள போயிட்டு இது போயிட்டு தங்கிடும். அப்படி இருக்கும் போது நம்ம ஐஸ்கிரீம் நம்ம பார்க்கும் போது அது தங்கிட்டனால அந்த தீஞ்ச வாடை அந்த ஐஸ்கிரீம்ல வரும். ஓகேங்களா? அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஊத்திட்ட பிறகு நம்ம அப்படியே இருக்க கூடாது. அதையும் நான் உங்கள்கிட்ட ஓப்பனா சொல்லிட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நான் ஊத்த போறது பாருங்க, இப்படி தண்ணியா இருக்கணும். இப்ப பாருங்க, இப்ப நான் ஊத்துறேன் பாருங்க. அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாருங்க அந்த கலவையை நம்ம ஊத்திட்டோம். இப்ப கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறோம் பாருங்க. இப்ப அடி பிடிக்காத இப்ப நம்ம கிண்டிட்டு இருக்கோம். நீங்க இதே மெத்தட் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்படி சப்போஸ் ஒரு செகண்ட் கூட விட்டுட்டு நீங்க அப்படி உட்காந்துட்டீங்கன்னா உள்ள போயிட்டு அது இந்த ஏன்னா கோதுமை மாவோட பவர் உள்ள போயிட்டு அடி பிடிச்சிடும். பாலுக்கும் அதுக்கும் உள்ள தீஞ்சிரும். அப்போ அந்த வாடை நமக்கு சாப்பிடும் போது அது நமக்கு அந்த டேஸ்ட் வைஸ்ல தெரியும். ஓகேங்களா? அதுக்குதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் முதலே சொல்லிட்டேன். ஓகேங்களா?
இப்ப பாருங்க அந்த திக்னஸ் வரப்போகுது. இதை பாருங்க, இது பாருங்க, நம்ம கிண்டி விட உங்களுக்கு அது பதம் பாருங்க, திக்னஸ் வருது. அது இதை பாருங்க, அது அந்த பால் இந்த இது வராது, தண்ணியா இருக்காது. நம்ம அதை ஊத்தனோடனே அந்த கலவை வந்து அந்த கட்டியான டைம் அந்த இது வருது. ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாத்துக்கிட்டே இருங்க, கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கோம். நாங்க ஒரு செகண்ட் கூட நாங்க அதை கண்டியை எடுக்கல. நீங்களே பாருங்க, அதுல பாருங்க ஒரு நல்ல கிரேவி மாதிரி வருது பாருங்க. இதுதான் வந்து ஐஸ்கிரீமையோட லாஸ்ட் திட்டம் கலர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நல்லா பாருங்க. அவ்வளவுதான், ஃபினிஷ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து கரெக்டான அந்த பதத்துக்கு வந்துருச்சு. நீங்க பாருங்க, நீங்களே ஒரு வாட்டி பாருங்க நல்லா. அந்த இது மாவு அந்த இது கிரேவியா வந்து பாருங்க, அது அப்படியே இது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பேரு வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கண்டிப்பா பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நீங்க போட்டாதான் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய இதை நீங்க சொன்னாதான் நாங்க மேலும் 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 நாங்க வந்து வீடியோ போட எங்களுக்கு ஒரு உற்சாகப்படுத்துற மாதிரி இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஆல்.